எல்லாம் உள்ள அல்லாஹ் குறித்தான். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நாளின் நல்லற தோழர்கள் தோழர்கள் மீதும், இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும், வீடுகளிலே அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மீதும் வல்ல நாயகின் மற்ற அப்பெருங்கருணை என்றும் இன்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய முகத்தான் அல்லாஹ் வாரந்தோறும் செவ்வாய் கிழமை இஷாவுக்கு பிறகு இமாம் நவவி அவர்களின் நபி மொழி தொகுப்பான ரியாது சாலிஹீனை நாம் பார்த்து வருகின்றோம், வாசித்து வருகின்றோம். அதில் மூன்றாவது தலைப்பு பாபு சபர், பொறுமை என்ற தலைப்பின் கீழ் நம்ம படிச்சுட்டு வரோம். ஏறத்தாழ இந்த பாடம் இன்னொரு 5-6 செய்திகளோடு நிறைவேறுகின்றது. இந்த வாரம் முடிஞ்சிடும், இல்லை என்றால் அடுத்த வாரம் மிச்சம் இருக்கிறது. அடுத்த வாரம் சேர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் பதிவு செய்யப்பட்ட 45வது செய்தியாக அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லைஸ ஷதீது பிஸ்ராஅதி இன்னமா ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸு இன்தல் கலபி. சுரா என்றால் மக்களை தன்னுடைய பலத்தால் வீழ்த்துபவன், அடித்துக் கொண்டிருப்பவன். மக்களை அடிச்சு துன்புறுத்தி அக்கிரமத்தால வீழ்த்துறவர்கள், குத்துச்சண்டை போடுறவன் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்ப குத்துச்சண்டை போடுறவன் மக்களை பலத்தால் அதிகம் அடிப்பவன் வீரன் அல்ல என்று சொல்ல. பலத்தை வச்சு அடிச்சு பிரயோகப்படுத்தி ஒருத்தனை வீழ்த்துறவன் வீரன் கிடையாது. சண்டையில நீங்க வர ஒரு ஆம்பளாண்டா பார்ப்போமா என்று கேட்கிறாப்புல, ஆம்பளாண்டா பார்ப்போமா அப்படின்னு கேட்கறது ஆண்களுக்கு இயற்கையிலே வரும். இது ஆம்பளையாண்டு பார்க்கறங்கிறது இப்படி பலத்தை வச்சு கேட்கிறான் மனுஷன். இவன் வீரன் இல்லைன்னு சொல்றாங்க. லைஸ ஷதீது பிஸ்ரா, குத்துச்சண்டை போடுறவன், அடிதடி சண்டை போடுறவன் வீரன் அல்ல. இன்னம ஷதீது இல்லதி, வீரன் யார் தெரியுமா சொல்றாங்க, வலிமையானவர் யார் தெரியுமா, யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலபி, கோபத்தின் போது தன்னை இவன் அடக்கிக் கொள்கிறானோ, கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன் தான் வீரன். கோபம் வருது, ஆனா அதை கட்டிப்படுத்தி தன்னை கண்ட்ரோல் பண்றான். அந்த கோபத்தை வெளிப்படுத்தாம விழுங்கி விடுகின்றான், மறைத்துக் கொள்கிறான் மனதுக்குள்ளே, இவன் தான் வீரன். இதுதான் மன வலிமைக்கு சான்று. கோபம் வர்றதெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு என்ன வருது, சுடுகாடா போயிடும். இப்படி கோபம் வரணும்லாம் பேசுறவங்கனாலதான் குடும்பத்துல சண்டை வரும். கோபம் வரும்போதெல்லாம் பேச முடியாது எல்லாத்தையும். என்னைக்காவது ஒரு கோவப்பட்டா வேல்யூ இருக்கும் கோபத்துக்கு. இப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருந்தா என்ன வேல்யூ இருக்கும், மரியாதை இல்லாம போயிடும். வேற கோபக்காரன் கிறுக்கு எதுக்கு முன் கோபத்திலே பேசுவான், அவன் பேச்ச திருவிடுவது. பொதுவாக முன்கோபிகளாக இருப்பவர்கள் தெரியாம பேசுறவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க, அப்படி இருப்பாங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிற மாட்டாங்கனாலும் நடைமுறையை பார்க்கும்போது டக்கு டக்குன்னு அந்த பேசுறது, சண்டை போடுறது, அடிக்கிறது, கையை ஓடுறது, நாக்க தொடுத்துறது இருக்கு பாருங்க. இது ஒரு மூணுடைய பண்பு இல்லை நாங்கள் ரசூல். அதான் இதை சொல்லுவாங்க, சபருக்கு எதிரானதுன்னு நாங்கள் ரசூல். அப்ப அடித்து வீழ்த்துவன், குத்துச்சண்டை போட்டு தன்னுடைய பலத்தால நான் வீரன் நிரூபிக்கிற வீரன் கிடையாது. கோபம் வரும்போது அடக்கணும், கட்டுப்படுத்துறது, இதுதான் வீரன். இது பொதுவாகவே பொறுமை என்பது ஒரு தர்பியத்து தான். மனசை கட்டுப்படுறது இருக்க, அதான் வலிமை. நிதானமா செயல்படுறதுல அதுல வருது. நம்மளை உசு பேர்த்துவாங்க, என்ன செய்யப்பட்டது உசு பேரக்கூடாது. இது வலிமையான மனத்துக்கு சான்றாக ரசூலுல்லாஹி அதை சொல்றாங்க. அப்ப இதை நம்ம வெளிப்படை வச்சு ஒரு மனிதனுடைய உடல் வலுவை வச்சு கொண்டு வலிமையானவர் என்று வாதிடுகிறாங்க. அண்ணல் காந்தியடிகள் இருக்கார, தேசத்தின் தந்தைங்கிறாங்க. அவர் மட்டும் பிரிடம் போயிட்டு இல்லை, எத்தனையோ பேர் அவரோட இருந்தாங்க. சுபாஷ் சந்திர போஸ் துப்பாக்கி சண்டைகள் இது போன்ற உடல் பலத்தை பயன்படுத்தி விடுதலைக்காக பாடுபட்டார். காந்தி போன்றவர்கள் அகிம்சை வழியில பாடுபட்டாங்க.
ஆனா கடைசியில எது வெற்றி பெற்றது என்றால் காந்தி வழி வெற்றி பெற்றுச்சு. பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தி பிரிட்டிஷ்கார ஒன்றும் செய்ய முடியாத கையர் நிலைக்கு ஆளாக்கப்பட்டு கடைசியில கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறோம் சுதந்திரம். இப்போ வலிமையானவர்களை காந்தியுடைய உடலை பார்த்தீங்கன்னா வெத்தலும் துத்தலுமாகத்தான் இருப்பார். தோலை எலுவல் போக்குறமா தான் இருப்பார், அப்படிதானே? ஆனா அவர் வலிமையான மன வலிமையானவர். காந்தி சுதந்திர போராட்ட வீரரை மட்டும் பார்க்கக்கூடாது. நிறைய புத்தகங்கள்லாம் போட்டிருக்கிறாரு. த டயட் அண்ட் டயட் ஃபார்ம், உணவு கட்டுப்பாடு என்று சொல்லி 4 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நீர் அமுதம் இன்னொரு புத்தகம் போட்டிருக்கிறார். வாட்டர் தெரப்பி இன்னொரு புத்தகம் போட்டிருக்கிறார். இந்தியாவுடைய நம்பர் 1 நேச்சுரோபதி இயற்கை மருத்துவவியலாளர் அண்ணல் காந்தியடிகள் புனே பக்கத்தில் அவருடைய மருத்துவம் இன்றைக்கு வெறும் 2, 3, 10 சீட்டுகள் கொண்டாங்க. 200 படுக்கைகளை கொண்ட வசதி கொண்டதாக இருக்கிறது. அந்த காலத்தில் ஜெர்மனுடைய ஒரு நேச்சுரோபதிஸ்டோட கடித போக்குவரத்து நடத்தப்பட்டு அதில் புத்தகங்களாக கூட இன்னைக்கு கிடைக்கும். இவர் வலிமையானவர், ரொம்ப வலிமையானவர். அவர் அதிகமாக நோன்பு விரதம் இருப்பவர். அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்கள்கிட்ட நிறைய மன வலிமையோட தான் போராடி இருப்பார். அவங்க சொன்னதை செய்ய மாட்டாரு. அவர் இருந்த விரதங்கள், அவரு டீல் பண்ண விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு முடிவெடுக்க முடியாது. காந்தியோட உடல்நிலை வச்சு பார்த்தீங்கன்னா மனசுக்கு இருந்து சம்மதம் இல்லை. ஜெயிச்சிச்சு. உடல் வலிமையை சோல்ஜரா தான் பயன்படுத்த முடியுமே தவிர, நீங்க நம்ம தமிழ்நாடு போலீஸு கூட எடுங்க, ஹையர் ஆபீசரா இருக்கிறவங்க துப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க பெருசா லத்தி சார்ஜ் பண்ண போறது. ஒரு எஸ்பியோ எஸ்எஸ்பியோ ஒரு டிஜிபியோ இவங்க டிஜிபியா இருக்கிறவங்க எல்லாம் களத்துல இறங்கி பெருசா துப்பாக்கியோ தண்ணியை பிடிச்சி அடிக்கவும் போறதில்லை. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, உடல் வலிங்கிறது போலீஸுக்கு தேவைதான். மேல ஹையர் ஆபீஸா இருக்கிறவங்களுக்கு உடல் வலிமையும் பாக்குறாங்க, தேவையில்லை. நாளடைவுல தொப்பை சம்மந்தம் இல்லாம இருக்கும் அவங்க வயிற்றுக்கும் போலீஸுக்கும் சம்மந்தம் இல்லாம. அப்போ அங்க என்னன்னா நாலேஜா பேசணும். 2 சமூகத்துக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வருது, உட்கார்ந்து சமாதானம் பேசணும். அப்ப அங்க நீங்க துஷ்பிரயோகம், வஜ்ரா வாகனம் பயன்படுத்துறது, தண்ணி பீச்சுறது, லத்தி சார்ஜ், அது திறமை கிடையாது. ஒரு போலீஸ்காரன் எப்ப பார்த்தா லத்தி சார்ஜ் வச்சு மக்களை அடைக்கணும் அப்படின்னா மக்களால் வெறுக்கப்படுற நிலைக்கு வந்துடும் காவல்துறை. அது சிறந்த காவல்துறை கிடையாது. எப்ப பார்த்தாலும் அடிக்கணும் போகணும், மக்களை துப்பாக்கி போடணும்டா மக்கள் இப்படி விரும்புவாங்க. காட்டாட்சி அப்படி மக்கள் விரும்ப மாட்டாங்க, போலீஸ்காரையும் விரும்பாது. நல்ல ஆபீசர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா பேச்சுவார்த்தையிலையும் சரி பண்ணி மக்களை மனசு சரி கட்டி, அதான் சக்சஸ் நிர்வாகம். அப்ப எதுக்கு வலிமை கூட அடிச்சு ஒருத்தனை அடக்குமுறை பண்ணி பணியை வச்சிருந்தா அந்த நேரத்துக்கு பணியை அவரை ஏற்றுருவான். அவனை மனசால சரி பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த செய்தி ஒரு மனித குலத்துக்கு நல்ல ஒரு செய்தியா இருக்கு. எந்த நிர்வாகமா இருந்தாலும் அடக்குமுறையில் ஆளுமை செய்து விடலாம் என்று நீங்க நினைப்பீங்களாமா, அது வீரம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோலத்தனம்னு. டிசம்பர் 6 வீர நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கான். பாபர் வச்சு இடிச்சாங்கல்ல, மகாராஷ்டிரா உட்பட பல மாநிலங்களுக்கு இந்த மத்திய அரசாங்கம் சர்க்குலேஷன் அனுப்பியிருக்கான். பிள்ளைகளுக்கு வீரத்தின் அடையாள சின்னம் டிசம்பர் 6ன்னு சொல்லி செய்தி பரப்பியிருக்கான். என்னடா இது அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை மாதிரி பள்ளியாசல உடைக்கணும், விட்டு குத்தணும், மக்களை தூண்டணும் கலவரத்தை, இதுதான் வீரம் அப்படின்னு. வீரம் இல்லை, அதான் வீரம். சுடுகாடா போயிடும், மனித குலம் நாசமா போயிடும். இது யாருமே விரும்ப மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அடிதடி துப்பாக்கி வச்சு மக்களை மிரட்டுறது, மக்களை லத்தி சார்ஜ் பண்ணி மக்களை பணி, இதெல்லாம் வீரம் கிடையாது. அது வீரம் என்று நினைத்தாங்கன்னா விவரம் இல்லாத அந்த வீரனாகி சொன்னாங்க. அதை கொண்டு பலத்தை கொண்டு மக்களை பிரயோகப்படுத்துறவன் வீரன் அல்ல. கோபத்தின் போது அடக்கிக் கொள்வன் தான். கோபம் தான் நிதானத்தை விட்டக்கூடாது. அதை மன வலிமைக்கான சான்று. இதை நம்முடைய சுற்றுலா இந்த செய்தி மூலம் மக்கள் விளக்குறாங்க. அப்போ நாம பிள்ளைகள் விஷயத்திலேயே அப்படி நடக்கணும். பிள்ளைகள் ஒரு தப்பு செய்யும் போது அடிச்சு காதை பிடிச்சி செருக்கி 4 பூசையை போட்டு அவனை பணியை வச்சிடலாம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு பயப்படுவான். அதுக்கப்புறம் செய்வான். நீங்க செய்ய புரிய வைக்கணும். அவனை பீடி குடிக்கிறதுனா என்ன, நிக்கோட்டின் தான் என்ன, பீடி உள்ள என்ன வேலை செய்யும், சீரட் என்ன செய்யும், அப்படி இப்படி புரிய வைக்கணும்ல ஃபர்ஸ்ட். அப்ப அதுதான் முதல்ல. திரும்ப திரும்ப செய்கிற பொழுது அடிக்கிறத மார்க்கம் அனுமதிக்குது அப்படிதான் சொல்லாம, அடித்து ஒரு பிள்ளையை திருத்த முடியுங்கிறது ஃபெயிலியர் மாடல். என்னைக்காவது ஒன்று அடிச்சா அந்த அடிக்கு வேல்யூ இருக்கு. பாப்பாக்காரர் அடிப்பாரு, உமாக்காரர் அடிப்பாங்க, நம்ம கரெக்டா இருக்கு.
எப்போ பார்த்தாலும் சில பிள்ளைகளை வீட்டுல சில உமாமாரு பாப்பாமாரு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிள்ளைகளை அடி அடிப்பாங்க பார்த்தீங்களா. இந்த பிள்ளை உழுக்கு இல்லாத பிள்ளைகளாக அவங்களுக்கு அந்த உறுத்தலே இருக்காது, அடிவாங்கிற உறுத்தலே இருக்காது. நீங்க நல்லா கவனிக்கும் இந்த செய்தியெல்லாம் அதுக்குதான் அடி இந்த செய்தியெல்லாம் அதுக்கு இந்த செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதற்கெல்லாம் பயன்படுத்தணும். சைக்காலஜிக்கலான ஒரு செய்தி இது. அப்ப மன வலிமை மிக்க பிள்ளைகளை இப்போ உருவாக்கணும்னா திட்டுறதுலயே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரோஷம் வரணும். பாப்பா திட்டுறாங்க, உமா திட்டுறாங்க, திட்டுனாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கணும் பிள்ளைகளுக்கு. இதுதான் அந்த பிள்ளைகளை ஃபேஸ் பண்ண திட்டும் போது எதிர்கொள்ற அந்த மன வலிமை இருக்குல்ல, அதை தாங்கணும். தோல்வியை தாங்கிறது, திட்டுறதுதான் தோல்வியை தாங்கிறது. அந்த மன வலிமை இல்லாத பிள்ளைகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அக்ரஸிவாக பிள்ளைகள் உருவாகிறாங்க. அடித்து நீங்க பலத்தை பயன்படுத்தி நீங்க உங்களை நிரூபிச்சீங்கன்னா அது குடும்பமா இருந்த நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அதுல பயன் பெரிதாக என்ன செய்யாது, வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி நமக்கு பல்வேறு கோணங்கள்ல அரசு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த சுலைமான் இப்னு சுரதி ரலியல்லாஹு அன்ஹு குன்து ஜாலிஸன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹோடு இருந்தேன். அப்ப ரெண்டு மனிதர்கள் ரஜுலானி எஸ்தப்பானி, ரெண்டு மனிதர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, முத்துது வாய் சண்டை, திட்டிக் கொண்டார்கள். திட்டும் போது அகதுகுமா கதிஹ்மர்ர வஜுஹு, ஒரு ஆள் ரொம்ப திட்டிருந்தாரு. திட்டினா இன்னொரு ஆளுக்கு முகமெல்லாம் செவந்து போய், கொஞ்சம் வெளுத்த மனுஷனா தெரியாது, அப்பதான் சிவப்பு தெரியும் வெளியே, முகமெல்லாம் செவந்து போய் அவுதாஜி கோபத்துல இந்த ரொம்ப கமைச்சு பேசுன இந்த கழுத்து நரம்புகள்லாம், சங்கில் உள்ள நரம்புகள்லாம் வீங்கி பத்திலா, புடைக்கு பத்திலா, அது மாதிரி ஒரு கோபம் வரும். நல்லா அடிக்கணும்னு கோபத்தை ஏத்துறாரு உரத்தை. இவர் திட்டும் போது முகம் செவந்து கோபத்துல அவருடைய நரம்புகள் எல்லாம் புடைக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் பாத்துறாங்க, இன்னும் சண்டை போடுறாங்க. ஒரு ஆளு திட்டு கூடுதலா விழுந்துருச்சு. இந்த திட்டு அவரை கோபத்தை உருவாக்குது. கழுத்து நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு முகம்லாம் செவந்து நிக்குது, அடிக்க பாயிற மாதிரி நிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னில ஆலம் கலிமத்தன் லவ்காலதான் அதாக பாங்குமாயிடுச்சு. எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், ஒரு கலிமா தெரியும், ஒரு வாக்கியம் தெரியும். அதை இவர் சொல்வாரானால் இவர் எதை பெற்றுக்கொண்டுள்ளார்? அந்த கோபத்துல முகம் நாடி நரம்புலாம் புடைக்க இல்லையா, இதுல இருந்து அவரை தன்னை காத்து விடலாம் என்று ரசூலா சொல்றாங்க. இந்த கோபத்துல இருந்து ஒரு மீண்டுலாம், எனக்கு ஒரு கலிமா தெரியும், அந்த வார்த்தையை அவர் சொன்னார்னா கோபம் போயிடும் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. சொல்லிட்டு லவ்கால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தஹப மின்ஹு மா யஜிது, இவர் மட்டும் இல்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லணும். இந்த நேரத்துல கழுத்து நரம்பு புடைக்கி முகம்லாம் கண்ணி போய் செவந்து நிக்குது கோபத்துல. இந்த நேரத்துல அவர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னா சைத்தானை கெடுத்து விடுறான், கோபத்தை உள்ளது தூண்டுறான். இப்ப அவுது சைத்தானுக்கு ஒரு அறை கொடுக்கணும். அவுது பில்லாஹி எடுத்தறியப்பட்ட சைத்தானுக்கு பாதுகாவல், கோபத்தை சைத்தானுடைய அடையாளங்கிற விஷயம். அதனாலதான் கோபத்துல என்ன பேசுறது என்ன செய்யணும்னு தெரியாது இல்லைங்களா. கோபத்துல ஒரு பொருள் எடுத்து வீசிடுவோம், செல்போன் கையில இருந்தா வீசிடுவோம், 40,000 செல்போன் போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகுதான் 40,000 போயிடுச்சேன்னு பேசணும். அடிச்ச அடியில சட்டிமான பறந்து மகனுடைய மண்டையை பேசணும். சில ஆட்கள்லாம் கொதிக்கிற சாம்பாரை கொண்டு ஊற்றிக்குவாங்க கோபம். இதுதான் வீட்டுல சாப்பிட்டு கோபம் வந்துடும், ஏதோ உப்பு எதுவும் இருக்காது, ரொம்ப கோபக்காரனா இருக்கும். சாம்பார் எடுத்து குக்கரோட அடிச்சா கொதிக்கிற சாம்பார் கொண்டாட்டி மேல புள்ள மேல எல்லாமே தெரிஞ்சு சம்பவங்கள் ஆயிருக்கு நிறையா. இது சொல்லி டாக்டர்கிட்ட இந்த இதை சொல்றாங்க, இந்த மாதிரி கோவம் நாய்க்கு இந்த மாதிரி கோவம் வருது. இப்ப இவருக்கு என்ன மாத்திரை போடுறது, மாத்திரை பிபி மாத்திரை கொடுக்கலாம், சரியா, பிளட்ல வேணும் வேலை செய்ய, கொஞ்சம் மனசுல வேலை செய்யணும், அதுக்கு செய்தி கொடுக்கணுங்க. ரசூலா சொல்றாங்க, இப்ப நீங்க அவங்களுக்கு விஷயத்தான் சொல்லுங்க, சைத்தான் தான் அது. அப்ப தன்னுடைய நிலையை மறக்க செய்யறான் சைத்தான். தன்னுடைய அறிவை பகுத்தறிவை இல்லாம நீர்த்து போக செய்யற இடம் கோபம். அளவுக்கு மீறி கோபம் அன்கண்டிஷன் ஆயிடும். நம்முடைய ரத்தம், நாளங்கள், நரம்பு எல்லாமே ஏற்குமாற நமக்கு எதிராக செயல்படாது. பாடி ஹீட் ஆயிடும். அதை ஹீட்டை முதல்ல குறைக்கணும். அவங்க விஷயத்தான் சொல்லுங்க. உடனே ரசூலா சொல்றாங்க, ஃபகாலு லஹு இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அவர்கிட்ட போய் ரசூலா சொன்னதை சஹாபாக்கள் சொல்றாங்க,
அவ்வீர் பில்லா இல்லை ஷைத்தான் ரஜீம், எப்பா அவங்கள என்ன செய்தான் சொல்லு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்கள என்ன செய்தான் சொல்லப்பா, சீக்கிரம் கோவம் ஒளியட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சகாபாக்கள் வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ இன்சிடென்டா கோபத்தை நீங்க குறைக்கணும்னா அவங்கள பேசணும். சகாபாக்கள் இந்த மாதிரி இன்னும் குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் இப்படி சொல்லியாச்சுன்னா அதை தாண்ட மாட்டாங்க, மீறிக்கிட்டு போக மாட்டாங்க சகாபாக்கள். அதனால அவங்க சகாபாக்கள் ஏராளமான சான்றுகளை அதுக்கு பார்க்கலாம். அதே நேரத்துல கோபம் வந்து ஏதேனும் வார்த்தைகளை விட்டுட்டா கூட திரும்ப ஒரு சில நிமிடங்கள்ல அவங்க நெகிழ்த்தன்மை ஆயிடலாம். தப்பு பிழையானது, உடனே அந்த சபையிலேயே அதற்கான சொல்யூஷனையும் பார்த்துடலாம். கோபப்பட்டு கூடாதான், தப்பு மன்னிச்சுக்கங்க எல்லாம் சொல்லி என்கிற இது மாதிரியான சம்பவங்கள் ஏராளமா இருக்கு சகாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தா. இதுக்கு ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்கணும். அதையும் என்ன செய்யறாரு இந்த ஐயர் கடைசி இந்த செய்திகளை கொண்டு வராரு. நல்லா கவனிக்கணும். கோபம் தான் ஒரு மனிதனை அறியாமையில் கொண்டு தள்ளியும். நிதானம் ஒரு மனிதனுக்கு அறிவோடு செயல்படும். நிதானத்தை இழந்த தீர்ப்புகள் பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீர்ப்பு ஒரே நாள் எல்லாத்தையும் செய்யுங்கன்னா அவசர தீர்ப்பு, அவசரமா கொடுக்கறது பெரிய கலவரத்தை எடுத்துருவோம். 2 சமூகங்களுக்குள்ள பழக்கத்தை உருவாக்கணும். நிதானமா கொஞ்சம் நிதானமாகத்தான் நினைச்சு 30 ஆண்டு கால வழக்கு இருக்கு. 96 போட்டு 2020 40 வருஷம். அது 1923 இந்த வழக்கு வந்திருக்கு. அவங்க நீங்க பிரிட்டிஷ் ஆட்சியில இந்த வழக்கு இருக்கும்போது 100 ஆண்டு கால வழக்கு அப்படின்னா டக்குன்னு ஒரே நாள்ல முடிஞ்சு பாப்பர் முடிச்ச விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல திறந்து விட்டு பக்கத்துல போனோம்னா இடிச்சு விட்டுருங்க. நல்லா புரிஞ்சு அவசரமாக செய்வதும் கோபத்தினுடைய அடையாளம். அவசரமா செய்யாத இல்லை, பதறாத காரியம் சிதறாத. அவசரமா செய்வது பிழையாகும், எல்லாமே பிழையாகும். நிதானமா செய்யுங்க. திருப்பூரத்துல தீ ஏற்ற போறீங்களா, தீபத்தை ஏற்றுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சமூகத்துக்கு கொடுங்க, பேசுங்க, ஒரு எல்லையை போடுங்க. படியில உங்களுக்கு கொஞ்ச நாள், எங்களுக்கு கொஞ்ச நாள், இத்தனை நாள் மட்டும் நீங்க வாங்க, இத்தனை நபரோட வாங்க, அந்த போர்டுக்கு கொடுங்க, அரங்காவல் படைக்கு கொடுத்துருங்க, அதை அவங்க அதை செய்யட்டும் அப்படின்னு ஒரு சமாதானம் பேசுங்க. அவங்கள நெகிழ்த்தன்மையை மாத்துங்க. 2 சமூகமும் உட்கார்ந்து பேசுங்க, தலைவர்களை கூட்டுவாங்க, சட்டப்படியில் நம்ம பேச்சுவார்த்தை மூலம் இப்படிதானே பேசணும். எந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாக பேசினா தான் தெரியும். துப்பாக்கியாவை அடிச்சா நம்மளும் அடிக்கத்தான் செய்யும், மனிதனுடைய இயல்பு தானே. பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தை பேசுற மாதிரி அங்க இருந்து ஒரு குண்டை போட்டாங்கன்னா நம்ம சும்மா இருப்போம். இந்தியாக்காரன் நம்ம சும்மா நம்ம கோவம், முஸ்லீமா இருந்தா காப்பிரான போடுறா நம்ம நாட்டடி. இது இயற்கை, மனித புத்தி. ஒரு சமூகத்துக்கு அது பொருந்தும். 2 சமூகங்கள் கொண்ட ஒரு பிரச்சனை, பல சமூகங்கள் கொண்ட ஒரு பிரச்சனையில நம்ம வாழ்கிற ஒரு சமூகங்களுக்கு பல சிந்தனை உடல்கள் வாழ்றாங்க. ரேஸ் பண்ணி விடக்கூடாது, கோபத்தை தூங்கி விடுற மாதிரி சிக்கலாக சமூகங்கள் வந்து உயிர்கள் அதை சேதமாய். அவன் நிதானம் எங்க இழக்கமோ அந்த கோபத்தால அந்த தவறான உணர்வுக்கு எமோஷனல், கோபங்கிற எமோஷனல் ஒரு சமூகத்தை கரிச்சுக்கணும். கவனமாக இருக்கணும். குடும்பங்கள் 2ஆயிரம், நாடு துண்டா போயிடும். நீங்க 2ஆம் உலகப் போருக்கு அடிப்படை என்ன? ஆஸ்திரிய நாட்டு செர்பிய நாட்டு 2 இளைஞர்களுக்கு நடந்த தெருச்சண்டை. சைக்கிளை கொண்டு 2 இடிச்சிருக்காங்க. 2ஆம் உலகப் போர் படிச்சிடலாம். 2ஆம் உலகப் போர் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டோம் நாங்க. ஒன்றும் புரியல, பரீட்சைக்கு மனப்பாடம் பண்ணி எழுதியாச்சு. நானும் தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. 2ஆம் உலகப் போருடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்த்தா மூல காரணம் என்ன அப்படின்னு ஒரு மூளை இருக்குமா இல்லை எல்லாத்துக்கும் அசல் போய் பார்த்தா கடைசியில் அங்க என்ன வருதுன்னா, ஆஸ்திரிய நாட்டுக்காரனும் செர்பிய நாட்டுக்காரன் 2 பேருக்கும் தெருவில் ஒரு சண்டை நடந்தது, வாய் சண்டை. சைக்கிளை கொண்டு இவனை மோதி 2 பேர். அந்த சண்டை 2 பேர் சண்டை, இவனுக்கு 5 பேர் அவனுக்கு 5 பேர். 2 பேரும் ஏன் எப்படி அடிக்கலாம், எங்க ஊர்ல எப்படி நீ வரலாம், பக்கத்து இருக்கான நீ எப்படி இங்க வரலாம், தென்காசிக்கார கடை வரலாம், இப்படி சண்டையாயிருக்கு. இப்படி வந்த சண்டை 4 பேராகி 10 பேராகி ஊர் சண்டையாகி கடைசியில் எந்த சண்டையை விட்டாங்க, உலக சண்டையா ஒண்ணு விட்டாங்க. 2ஆம் உலகப் போருக்கு காரணம் கடைசியில் என்னடாங்க தேடி பிடிச்சு பார்த்தா பல வருஷங்கள் சண்டைக்கு பிறகு வரலாற்று ஆய்வு செய்ய போய் பார்த்தா 2 பேர் தெருவில் சண்டை கொண்டது புரிஞ்சா அந்த 2 பேர் என்ன கோவப்படுது சகோதரன் தானே அப்படின்னு அங்கிட்டு 10 பேர் 5 பேர் சேர்ந்து இந்த சண்டையை தீர்த்து விட்டுருந்தீங்களா 2ஆம் உலகப் போர்ல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டிருக்குமா, ஹிட்லர் வரலாறு வந்திருக்குமா சிந்திச்சு பாருங்க. ஜெர்மனியில் இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்கறாங்க, உலகத்துல மண்டிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ஒவ்வொரு ஜெர்மனுடைய சுதந்திர போராட்ட தினத்திலையும் ஜெர்மனுடைய ஃப்ரீடம் அந்த குடியரசு நாள்லையும் மண்டிட்டு மெழுகுத்தி ஏற்றி உலக மக்களை எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு. ஏன் இன்னைக்கோ செய்த போர் இன்னும் அந்த மக்களுடைய மனங்கள்ல ஆறாம இருக்குன்னா நீங்க எல்லாம் கவனிக்கணும். கோபம் வந்து உலக சண்டையை உருவாக்கும்.
ஊர் சண்டை உருவாக்கணும், நாட்டு சண்டை, வட்டார சண்டை உருவாக்கணும். கோபத்தை நீங்க அடக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஆள் வந்து ரசூலோட கேட்கிறாரு, யார் சொல்லலாம் அந்த ரஜுலுன் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்ஸினி, எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க யார சொல்லலாம் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. காலலா தஅலம், கோபப்படாதப்பா, நிதானம், டென்ஷன் ஆகாத அப்படிங்கிறாங்க. சும்மா அவரு திரும்ப கேட்கிறாரு, அவ்ஸினி யார சொல்லலாம், இன்னொரு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு ரசூலா வந்து அவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஃபரத்தத மிராரன், மீண்டும் மீண்டும் எனக்கு உபதேசம் பண்ணுங்க உபதேசம் பண்ணுங்க உபதேசம் பண்ணுங்க 2 தடவை 3 தடவை 4 தடவை கேட்கிறார். ரசூலா கால லா தக்லப், கோபப்படாம வாழ. கொஞ்சம் கோபக்கார ஆளா இருப்பாரு. ரசூலா இடத்துக்கு தகுந்த மாதிரி, நபருக்கு தகுந்த மாதிரி சொல்லக்கூடிய, குறிப்பறிந்து பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஜாமில் கலீம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருங்க சொல்லி பெரிய பொருளை உள்ள வச்சு சுருக்கமா சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க ரசூலா. இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவங்க ரசூலா. இடம்பொருள் ஏவல்பாங்கல்ல, ஆளை கணிச்சு வச்சுக்கிட்டு முகக்குறிப்பே அறிஞ்சு பேசக்கூடிய நபராக இருப்பாங்க ரசூலா. அப்படி ஒரு டேலண்ட் ரசூலா. அந்த ஒரு வகி, அல்லாவின் தூதர். இயற்கையில ரசூலாவுக்கு ஒரு பண்பு இருக்குன்னா முகக்குறிப்பை பார்த்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம நிர்வாகிகளுக்கு அது இருக்கணும். தாயிகளா நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க மக்களுடைய முகக்குறிப்பை பார்த்து பேசுறாரு. ஜலீல் மதனி அவர்கள் நிறைய ஹதீஸ்களை நம்ம படிக்கும்போது அவர் ஞாபகம் வந்துடும். நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து வருமா தானே, அப்போலாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேல்யூ கிடையாது. 50 பைசா ஒரு ரொட்டி அப்படி வச்சுக்கோங்களேன். நாங்கள் சாப்பிடுவோம் 50 ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவோம். 2 ரூபாய் வச்சு ஒரு குடும்பம் நடத்திடுவோம். ஒரு நாள் ரேஷன் கடை அரிசி சுடுதண்ணி ஊற்றி ஊறுகாய் வாங்கி 3/4 ரூபாயில ஒரு 75 பைசால துவைய அரைச்சிடலாம். ஒரு ரூபாய்க்கு ஊறுகாய் வச்சா 3 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்படியான ஒரு காலம். அந்த நேரத்துல 150 ரூபாய் 200 ரூபா 100 ரூபாங்கிறது பெரிய காசு. ஒரு 10 100 ரூபாய் சேர்த்துனா பரிமள ஒரு மனம் வாங்கிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ மாணவர்கள் வருவாங்க, லீவ் விட்டுருவாங்க, ஊருக்கு போகிறது காசு இருக்காது. அது வந்து காலையில் ஒருக்கா வந்துடுவோம், சாயந்தரம் ஒருக்கா வருவோம். 3ஆவது தடவை பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு எதோ தேவைன்னு கூப்பிட்டுருவார். உள்ள உங்களை கூப்பிட்டு வசூல் முபாரக் இருக்கிறாங்க, கூப்பிட்டு இந்த காசு பிரச்சனையா நீக்கிட்டாங்களா மாசம் விட்டு அப்படின்னு நினைச்சுவாங்க. அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு விசாரிப்பாரு. பொருளாதார பிரச்சனை இருந்தால் காசை கொடுத்து போ அப்படின்றாரு. சரியா, மதரசா நீக்கிட்டாங்க போயிட்டாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் தான் ஹையர் அத்தாரிட்டி. அதுக்கு கீழே தான் செய்துலாங்க. ஏன்னா கொஞ்சம் தலைவர் தானே, அவங்க எல்லாருமே நிர்வாகியும் இருப்பாரு. இவர் என்ன செய்திருவாரு, நீக்கல் சான்று மாதிரி கொடுத்துருவாரு. அவங்க ஜலீல் மேலே கரெக்ட் பண்ணி திரும்ப சேர்க்க சொல்லி ஒரு கடிதம் கொடுத்து ஜலீல் மேலே கொடுத்தாச்சுன்னா அதுக்கு மேலே அவ்வளோதான். அதான் அவர் தான் ஹையர் பொசிஷன். அவனை வச்சுருவாரு, மாணவரை 125 ரூபா ஃபைன் வாங்கி கொண்டு சேர்க்கணும். அவன் என்ன செய்வான், 125 ரூபா நாங்கள் 5 ரூபா கூட கிடையாது, 125 ரூபா கட்டவா அவர்கிட்ட கேட்பான். கொடுத்து சரிப்பா 50 ரூபாய் கொடுத்து முதல்ல அவர் கையில இருந்து கொடுத்து கெட்டு 75 ரூபா கழிச்சு விட்டுலாம். ஆளை உழப்பி என்ன செஞ்சா உள்ள சேர்த்துருவேன். அப்படி படித்த மாணவர்கள் நிறைய பேர் பட்டவாங்க. எம்ஐசி மாணவர்கள் இல்லாட்ட நிறைய பேர் எம்ஐசி ஆயிருக்க முடியாது. மனிதர்கள் சில நேரங்களில் தவறு செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள். எதிர்த்து பேசிடுவாங்க, கோவம், வாத்தியாரை முறைச்சிருவான். இதுக்கெல்லாம் நீக்கி விட்டோம்னா மனுஷனை கொண்டு அப்படி எல்லாமே பக்குவமான ஆளா இருந்தாலும் டக்குனு கோவப்படத்தானே செய்வான். ரசூலுல்லாஹ் பாருங்க, இந்த சஹாபிட்ட அதிக கோவப்படுற ஆளா இருக்காங்க. பார்த்து நைசாக முகக்குறிப்பு அறிஞ்சு பேச தெரியும். நிறைய சம்பவங்களை அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சொல்லலாம். ஒரு தடவை அபூ ஹுரைரா வந்து ஒரு வசனத்துக்கு விளக்கம் கேட்பார். அப்போ அபூபக்கர் வந்து வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டு போயிடுவாரு. வசனத்துக்கு விளக்கம் அபூ ஹுரைராவுக்கு சொல்லணுமா, அவர் இத்தனை வசனத்துக்கு விளக்கம் சொன்னாரு. நோக்கம் வேற விஷயம். சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்களா, ஆனா இது சாப்பாடு தாங்கன்னு கேட்கல. பட்டினி கிடந்தாலும் சாப்பாடு தாங்க கேட்கல. அதான் சுயமரியாதை. சகாபா இந்த விசாரணை இந்த வசனத்துக்கு விளக்கம் கேட்கறது மூலமா சாப்பிட்டியான்னு கேட்டுவாரா? அபூபக்கர் பெரிய தலைவர் தான், கேட்கல. உமர்கிட்ட வந்து ஒண்ணு கேட்கிறாரு, கேட்கல. ருசுல்லாட்ட கேட்ட உடனே, ருசுல்லாட்ட வசனத்துக்கு விளக்கம் கேட்க முடியாத வசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாரு, கேட்கலாம், அதனால தப்பு இல்லை. ருசுலா வசனத்துக்கு விளக்கம் சொல்லல, ஃபாலோ மீனாங்க, பின்னாடி வா, வசனத்துக்கு விளக்கம் பின்னாடி பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. கூட்டு போனா அங்க பெரிய சபை, பெரிய சபையில இருக்கிறாங்க. எல்லாம் மனிதன் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, சுயமரியாதை, முகமறிந்து பேசுதல், யாருக்கு எது தேவை, இது எல்லாமே இந்த செய்தியோட அது பிணைஞ்சு
இதான் நம்ம கோபத்துல பசி ரொம்ப கோபம் மனுஷன் சில நேரங்கள்ல. இவர் போன உடனே சபை திண்ணை தோழர்கள் இருக்கிற சபை. அபூ ஹுரைராவும் திண்ணை தோழர்கள் ஒரு ஆள் தான். ஒரு ஆட்டு பால் செம்புல கொடுக்கப்படுது, மடியில கறந்து. உடனே அபூ ஹுரைரா கூப்பிட்டு அபூ ஹுரைரா அப்படின்னு அபூ ஹுரைரா வாங்கி பார்க்காரு. முக்கால் செம்பு பால் இருக்கு. இவர் என்ன செஞ்சாரு, நல்ல வேலை நம்மளுக்கு சாப்பாடு அடிச்சிருச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா ருசுலா சொல்லாம குடிக்க முடியாது. குடிச்சுன்னு ருசுலா சொன்னா குடிக்க முடியாது. பாலை வாங்கிட்டு வந்தாச்சு, கையில பால் இருக்கு. அப்புறம் ருசுலா வலது புறத்துல இருந்தா எப்படி ஆரம்பிப்பாங்க. இப்ப அபூ ஹுரைரா வலது புறம் தான் இருக்கிறாரு. பாலை செம்பு பாலை அபூ ஹுரைரா கொடுத்தாச்சு. இவர் ருசுலா குடிக்க சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. எந்திரிக்கிறாங்க, எந்திரி அபூ ஹுரைரா கொலை பசியில இருக்காரு. வரிசையா வலது புறத்துல ஒரு ஆளா போகும். சொல்றாரு, ஒரு சின்ன பாலை இந்த 80-90 கையில எப்படி குடிக்க? நான் எனக்கு குடிக்க தகுதியான நான் தான். இவரா வலது புறத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லா ஒரு ஆள்கிட்ட கொடுத்துறாரு. கொடுத்தா அவர் நல்ல வயிறு முட்டை குடிக்கிறாரு. குடிச்சுட்டே இருக்கிறாரு. செம்பு பால் காலியாக போகுது. திரும்ப செம்பை வாங்கி ரசூலா பாத்துக்கிறாரு. ஒரு தடவை ஒருத்தர் அடுத்து என்ன செய்யணும், அடுத்த ஆள்கிட்ட போப்பா அப்படிங்கிறாங்க. இவர் நம்ம குடிக்க சொல்லுவாரு, அடுத்த ஆள்கிட்ட போ, நெக்ஸ்ட் அடுத்த ஆள்கிட்ட போகணும். திரும்ப செம்பை பார்க்காரு. அதே ஒரு ஆள் பால் குடிச்சிடலாம. ருசுலா சொல்லாம குடிக்க முடியாத சபை நாகரீகத்தை பேரும். ஒரு ஆளா குடிக்கணும். செம்பை பார்த்துட்டே குறைய மாட்டேன். எல்லாரும் கொடுத்ததுன்னு கடைசியில எல்லாரும் குடிச்சிட்டாங்க. ஏறத்தாழ எல்லாரும் குடிச்சாச்சு. உடனே அபூ ஹுரைரா உட்கார பக்கத்துல உட்கார வச்சு முதுக தடவி கொடுத்து சோல்டர் அப்படி தட்டி குடி அப்படின்னு தட்டி ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா மேல அன்பு. ருசுலா சுத்திக்கிட்டே கிடப்பாரு. உடனே குடிக்க சொல்றாங்க. குடிக்கிறாங்க. வயிறு நிறைஞ்சிருச்சு, முக்கால் வயிறு நிறைஞ்சிருச்சு. நல்லா குடியப்பா வெட்டி திரும்ப ஒரு தடவை கொடுத்து நல்லா இறக்க பாலை உள்ள திரும்ப முடியாது. திரும்பவும் வயிறு முட்டுது. ரசூலுல்லாஹ் தாங்காத வயிறு கொள்ள நல்ல வயிறு நிறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு குடி அப்படின்னு சொல்லி நல்லா வயிறு முட்டை குடிக்க வச்சு மூக்கு சிந்தனா பால் வந்துடும். அப்படி குடிக்க வச்சாச்சு. நல்லா குடிச்சு முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் குடிச்சாங்கன்னா அந்த செய்தி வந்து அற்புதம். இது ஒரு சமு பாலை 80-90 குடிக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா வந்து முகமறிந்து ரசூலுல்லாஹ் அவரு இப்போ வசனத்துக்கு விளக்கம் கேட்ட சாப்பாட்டுக்கு தான், அவரும் கேட்கல, ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது மாதிரி இருக்கிறோம். சபை என்ன, தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அருள், தனக்கு கிடைக்க தீர வேண்டிய ஒரு பசியாற்ற வேண்டிய ஒரு உணவை ஒரு சில நேரங்களில் தட்டி பறித்து நம்மளை விட்டு போய் நம்ம விரும்புவது கிடைக்காம கோவப்படுறது அர்த்தம் இல்லை. அதை விட சிறந்த ஒன்று அல்லாஹ் தருவான் என்று அது நிதானம் தானே. அவசரப்படக்கூடாது. ஒரு சபையில இருக்கும்போது கூட அவசரப்பட்ட சொல்லிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இதையெல்லாம் நமக்கு என்ன செய்து இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. இந்த கோபப்படக்கூடாதுங்கிற செய்தியை நிதானத்தை கடைபிடின்னு கூட என்ன செய்யலாம், அர்த்தம் வைக்கலாம். இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் விஷயமா சொல்லும் போது இதைதான் சொன்னாங்க. இந்த அருளும் ஒரு மூமின் நல்லா சோதிச்சுட்டே இருப்பான். அதுவும் அருள் தான். சோதனை சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு கடந்து வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா யஸாலுல் பலாவு பில் மூமினி வல் மூமினத்தி. ஆணோ பெண்ணோ, மூமினான ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு சோதனை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். மூமினான ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சோதனை வந்துகிட்டே இருக்கும். நப்சிஹி, தன் உடல் விஷயத்தில், மனம் விஷயத்தில். நப்சுனா தன் விஷயத்தில், மனமும் உடலும் சோதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நோய் நொடிகளால, மன சங்கடங்களால, உறவுகளுக்கு முறையில் ஏற்படுகிற முறிவினால மன கஷ்டம் இருக்குல்ல, சஞ்சலங்கள், கவலை. நப்ஸ் உடல், பிசிக்காலஜி, சைக்காலஜி ரெண்டு தனக்குள்ளேயே அல்லாஹ் சோதிப்பான். உடலாலும் மனதாலும். வலதுகி, பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான். சொல்றாங்க, ஒரு ஆணைய பிள்ளைகளை கொண்டு சோதிக்கிறதுக்கு ஒரு 50 வயசு ஆயிடும். எப்ப தெரியுமா, நம்ம மகனுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்க பிள்ளைகள கொஞ்சம் வளர்ந்து வருவாங்க பாருங்க, அப்பதான் நமக்கு சோதனை புரியும். அது வரைக்கும் கொஞ்சலா இருக்கும், நல்லா இருக்கும், நம்ம நினைச்சதுலாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் மனச்சங்கடங்கள் வரும். நீனாண்டு மாறுவாங்க பாருங்க. இப்ப பெற்றோர்களுக்கு மனக்கவலை வந்துடும். நம்ம பெற்ற பிள்ளைகளும் ஒரு திசையில் கிடக்க, இதான் சோதனை. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கு இந்த சோதனை இருக்கு. பிள்ளைகளை கொண்டு, இப்போ மாளிகை அவருடைய செல்வத்தை கொண்டு சோதனை இருக்குது.
செல்வத்தை கொண்டு சோதனை. சில வீடுகளில் பாருங்க 10 பிள்ளை, 5 பிள்ளை, 8 பிள்ளை. ஆனா 8 பிள்ளையும் அப்பா அம்மாவும் பார்க்க மாட்டேன். செல்வம் பெரும் சோதனையா இருக்கு. காசு பணம்லாம் இருக்கு, நிம்மதி இல்லையே. நான் பெத்த பிள்ளை எதுவுமே என்னை தூக்கி சுமக்கலையே, என் சிரமங்களை ஏற்கவில்லையே. சொத்தை வச்சு எழுச்சிய சொத்து சோதனையா போச்சா? சொத்து காட்டி அடிச்சுட்டு கிடக்காங்க. இவங்கள அப்ப நினைப்பாரு சொத்து இல்லாம இருந்துக்கலாமா, பாசமா இருந்துருப்பாங்களா, யாரு பாப்பாக்காரர் அப்ப நினைப்பாரு. அங்கே சொத்து சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இதுக்கு அதுலயும் சோதனை இருக்குன்னு அர்த்தம். சேர்த்தாலும் சோதனை, சேர்க்காட்டாலும் சோதனை அர்த்தம். துட்டே இல்லைன்னாலும் சோதனை தான், துட்டு இருந்தாலும். சில பிள்ளைகள் கேட்க முடியும், ஏதோ இயல்பு வாழ்க்கை எல்லாரும். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி எப்படி என் பிள்ளைய எங்க படிக்க வச்சு என்னென்ன மாதிரி வச்சுருக்கான், நீ இன்னும் ஓட்டி ஓட்டி நடக்கிற ஒண்ணு இல்லைங்க, என்ன சப்பாத்தி பண்ண விளையாட வாழ்க்கை விருத்தியாச்சா, எங்களை கொண்டு தொல்லை. யாரை பார்த்து? பாப்பாவை பார்த்து கேட்கும் அந்த பிள்ளை. புரியுங்களா? இது சோதனை இல்லையா? துட்டு இல்லாத வீட்டுல எப்படி கிடக்கும், துட்டு இருக்கிற வீட்டுல தலைகள் இருக்கு, எல்லாம் தலைகள் இருக்கு. இதெல்லாம் சோதனை. தன்னை கொண்டோ, தன் பிள்ளைகளை கொண்டோ, தன் செல்வத்தை கொண்டோ ஒவ்வொரு 3 ஆண்டுகளும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஏன் தெரியுமா அல்ல அப்படி சோதிக்கிறான்? ஹத்தா எல்கல்லாஹ தஆலா வமா அலைஹி ஹத்திஆ. கடைசியில மரண தருவாயில் அவருக்கு சிறுபிழையும் இல்லாமல் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் இதை கொண்டெல்லாம் சோதிக்கிறான். அல்லாஹ் பொருந்திய உயிராக கைப்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். சோதனை தாண்டு கட்டுறதைய அருமையான செய்தி இது. தந்த சோதனைகளை சங்கடம் இல்லாமல் ஏற்றுக்கங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ள சபர் இருக்குமானால் உங்க உயிர் நிம்மதியாக பிரிய போகிறது. அப்ப சோதிக்கப்படும் போது என்ன செய்ய, அடுத்தால கம்பேர் பண்ணி அவங்க வீட்டுல அப்படியும் அண்ணா நம்ம நசிக்கிறான், நாம இதுல வலுவான கொள்கையோடு இருக்கணும், பொறுமைதான் இதுல முக்கியம். அல்ல இந்த நிலைகளில் எங்களை காப்பாற்று. ஏன்டா ரசூலுல்லாஹ் தீர்ப்பையும் சொல்லிட்டாங்க, பாவமில்லாத அடியாராக வாழ்ந்து அல்லாஹ்விடத்துல மரண தருவாயில சந்திக்கணும். இதான் ஜீவ சமாதி. இதுக்கு மேல ஜீவ சமாதியை பத்தி சொல்ல முடியாது. நிம்மதியான மரணம், பாவமில்லாத ஆத்மா அல்லாஹ் சந்திக்கும் போது அதை நிம்மதியான மரணம். அதுக்காண்டி பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான், பொருளை கொண்டு சோதிப்பான், உடலாலும் மனதாலும் சோதிப்பான். சில பேர் 15 வருஷமா இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது, ஊரல் இருக்குது, 20 வருஷம் மருந்து சாப்பிட்ற மாதிரி. ஆனால் என்ன அர்த்தம்? கேளுங்க, ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லாத சோதனையா உடல் வலி இல்லாமையா கடுமையான வேதனையில் இருந்ததா குர்ஆன் பேசுறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை இழந்துட்டாரு, பிள்ளைனால சோதனை. திரும்ப 2வது பிள்ளையை முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. பிள்ளை மேல நினைச்சு கண்கள் எல்லாம் பூப்படைந்து அவங்க பிள்ளைலாம் உளர்தையத்தா, இப்படி புள்ள காணா போனதுல உளர்தைய நீ அப்படின்னு சொல்லி வாப்பா போட்டு பிள்ளைலாம் பேச. பிள்ளைகளுக்கு சோதனை. அவர் மனம் தளர்ந்தாரா? தளர்தலை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும்போது உடலாலும் மனதாலும் வலிமை உடையவர் என்றெல்லாம். இப்ராஹிமையும் யாக்கூபையும் இசாக்கையும் உடல் மனம் வலிமை உடையவர்கள் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் இந்த அடியார்களை நினைவு செய்யப்படுத்துங்கள், வதுக்குர் அப்தனா அப்படின்னு சொல்லி நம்முடைய அடியார்களை நினைத்து பாருங்கள். இப்ராஹிம், இசாக்கையும் யாக்கூபையும் அவர்கள் உடல் வலிமையும் மன வலிமை உடையவர்கள் என்று குர்ஆன். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது சபர்ல தான் கிடைக்கும். உடல் வலிமை தேவைதான், அதை விட மன வலிமை மனசுல எல்லாத்தையும் கண்டறியணும். அதுல சபருக்குள்ள இருக்குது. இந்த தர்பியத்தை நாம எடுக்கணும். இல்லாமல் இறைவன் அப்படி மன வலிமை உடையவர்களாக எதிர்கொள்கின்ற சோதனைகளை எதிர்கொள்கின்ற நல்ல மன வலிமை உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.